வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது தயிர் சாதம். இந்த தயிர் சாதத்தில் விஷயம் இருக்குது. எப்படி சாதத்தை நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி கெட்டியான பக்கத்தில் எடுத்துன்னு வரோம், அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தயிர் ஊற்றுறது, எப்படி தாளிப்பு போடுறது. நிறைய பேர் என்ன பண்ணால் அந்த தாளிப்பு போடும்போது ஒன்று பெருங்காயம் அதிகமாக போட்டுருவாங்க, தாளிப்பே இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பரான ஸ்டைலில் இந்த தயிர் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுற ரெசிபி. நல்ல பட்டர், அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் தாளிப்பு எப்படி யூஸ் பண்ணுறது, முக்கியமாக அந்த சாதம் கெட்டியான டெக்ஸ்சர் வரும். அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த மாங்காய் ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாய் பொடிசாக கட் பண்ணிட்டு, அதாவது கல்யாணத்தில் பார்த்துருப்பீங்க, நல்லா பொடிசாக கட் பண்ணி தாளித்து அப்படியே போட்டு தருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 250 கிராம், தயிர் 450 ml, பால் 200 ml, முந்திரி பருப்பு 10-15 நம்பர், காய்ந்த திராட்சை 15-20 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 6-8 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், ஆயில் தாளிப்புக்கு தேவையான அளவு, பட்டர் 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த தயிர் சாதத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா ஊற வைக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த தயிர் சாதம் பண்ணும்போது அந்த அரிசி வேகும்போது தண்ணி விட்டுரும், அதாவது சூடு ஆறின பிறகு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் எப்படி பாயில் பண்ணுறோம், அதே டைமில் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பச்சை அரிசியை தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி ஊற்றின பிறகு எந்த அளவுக்கு ஊறணும் கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 3-4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும் அரிசி. இந்த அரிசியை குக்கரில் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இருக்கும் அந்த ரேஷியோ வாட்டர். அதனால் 1 கப்பு பச்சை அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் அரிசி ஊறப்படும் போது கரெக்டான ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு கப்லேயோ மெஷர்மெண்ட் எடுத்துங்க. எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். கரெக்டாக குக்கர் மூடி போட்டு 3-4 விசில் விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்களா, நல்லா மேஷாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் கரெக்டாக வெந்திருக்கும். நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா தண்ணியே இருக்காது, அதே டைமில் நல்லா கெட்டியான பக்குவத்தில் இருக்கும். இதுக்கு பிறகு பட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண பட்டர் என்ன கேட்டிங்கன்னா, அன்சால்ட்டட் பட்டர். அன்சால்ட்டட் பட்டரும் யூஸ் பண்ணலாம், சால்ட்டட் பட்டரும் யூஸ் பண்ணலாம். ஏங்கிட்டனா எனிவே நம்ம சால்ட் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல எதுக்காக பட்டர் யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் பட்டர் இந்த இடத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த சூடோடு மிக்ஸ் பண்ணும், பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வைக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி மாத்திரம் கேட்டிங்கன்னா, சூடு ஆறின பிறகு நீங்கள் சாதத்தை கையில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால தான் இந்த சாதத்தை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றுறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மணி நேரம் சூடு ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக அந்த அரிசியை வேக வச்சு எடுத்தால் இந்த மாதிரி திக்காக வரும். இந்த அரிசியை குக் பண்ணி முடித்த பிறகு பர்டிகுலராக சூடு ஆறின பிறகு தண்ணி விட்டால் வேக வச்ச பக்குவம் தப்பு. அதனால தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். 1 கப் அரிசி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி தாளிப்பில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை மிளகாய், தயிர், பால் இது எல்லாத்தையும் ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க.
உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியான டெக்ஸ்சர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாலும் தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சா? எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அழகாக ரவுண்டாக விழணும். அந்த அளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு தாளிப்பு. நம்ம என்ன தான் தயிர் சாதத்தில் தயிர், பெருங்காயம், பச்சை மிளகாய் போட்ட பிறகு அப்படியே சாப்பிட்டாலும், ஆனால் தாளிப்பு போடாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரே கிடைக்காது. அதனால் நல்ல எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, அதாவது மீதி உள்ள இஞ்சி இந்த இடத்துல போட்டிருக்கோம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதுக்கு பிறகு காஞ்ச திராட்சை. கொஞ்சம் காஞ்ச திராட்சை அதிகமாக போட்டிருப்பேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. எதுக்காக காஞ்ச திராட்சை அதிகமாக போட்டுருங்க கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தயிர் சாதத்தில் அந்த காஞ்ச திராட்சையோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் காஞ்ச திராட்சை அதிகமாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, பெருங்காயம் போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் வதக்கக்கூடாது. பெருங்காயம் அந்த சூடான எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த தாளிப்பு எடுத்து போய் அந்த சாதத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்களேன், அருமையாக இருக்கும். இதில் க்ரீமும் போடலாம். க்ரீம் போட்டால் இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் இருக்கும். ஆனால் அந்த தயிர் சாதம் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் இருக்காது. நம்மளுக்கு அந்த புளிப்பு தன்மை, அந்த தாளிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் க்ரீம் நான் போடல. வேணும்னா நீங்கள் க்ரீம் போட்டுக்கலாம். இதே ஸ்டார் ஹோட்டலில் பண்ணும்போது கண்டிப்பாக க்ரீம் போடுவோம். க்ரீம் எதுக்காக நாங்கள் போடுறோம் கேட்டிங்கன்னா, தயிரோட அளவு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா காலைல மிக்ஸ் பண்ணுறது ஈவினிங் வரைக்கும் ஸ்டே ஆகணும். இதே தயிர் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு தன்மை வந்துடும் ஈவினிங் டைமில். அதனால் கொஞ்சம் க்ரீமை போட்டு பேலன்ஸ் பண்ணுவோம். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுற தயிர் சாதம் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது தொடர்ந்து மாங்காய் ஊறுகாய். இன்ஸ்டன்ட்டாக சட்டுன்னு வீட்டில் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் மாங்காய் 2 நம்பர், கடுகு 1.25 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க கடுகு வெந்தயத்தை நல்லா வறுக்க போகிறோம். 1.25 டீஸ்பூன் கடுகு சொல்லியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி 1/4 டீஸ்பூன் தாளிப்புக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கடுகு வெந்தயம், இந்த கடுகும் வெந்தயம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது. அப்படி வறுத்திங்கன்னா அந்த வெந்தயம் தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அப்படி தீஞ்சு போனால் கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்க ஆரம்பிங்க. வறுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கடுகு ஒன்றோட ஒன்று நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்களா, அந்த கடுகு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி டப்புன்னு நல்லா பொரிஞ்சு வரும். நீங்கள் ஆயில் ஊற்றின பிறகு தான் கடுகு பொரியுதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்து பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதை சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறோம். நான் யூஸ் பண்ணது 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், டோட்டலாக 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அரைச்சி முடித்த பிறகு எல்லா பவுடரும் ஊறுகாய்க்கு யூஸ் பண்ண போதில்லை. எதுக்காக அதிகமான குவான்டிட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு கம்மியாக போட்டிங்கன்னா அரைக்க முடியாது. அதனால தான் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு பவுடர் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜில் காமிக்கிறேன். அதே டைமில் இந்த பவுடர் வந்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட குறைன்னு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, எண்ணெய் ரொம்ப சூடாகிற டைமில் சில்லி பவுடர் போட்டோன்னா அந்த சில்லி பவுடர் தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் போட்ட உடனே பெருங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் போட்டுருங்க. அப்போது டெம்பரேச்சர் கம்மியாகிடும், தீஞ்சு போகாது, சில்லி போடுறோம். இப்போ இந்த மாங்காய் பாருங்கள், அதே டைமில் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இந்த மாங்காய் கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கடுகு போடுறோம், வெந்தயம் போடுறோம், இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணால் கசப்பு தன்மை வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் ஒரு 80% அளவுக்கு மாங்காய் வதங்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பவுடரை போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி. இந்த மாங்காய் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க. அதுக்கு பிறகு இந்த பவுடர் போட ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்ததுன்னா கெட்டு போகாது. அதனால தான் எண்ணெய் தாராளமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறாங்க ஊறுகாய்க்கு. இப்போ இந்த பவுட்ரு கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் 1.25 டீஸ்பூன் போடலாம். மீதி பவுடரை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா எப்போல்லாம் மாங்காய் ஊறுகாய் பண்ணுறீங்களோ அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தயிர் சாதத்தோட இந்த மாங்காய் ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ஒரு சூப்பரான காம்போ கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. என்னங்க, இந்த தயிர் சாதம் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.